தர்மிளா வணக்கம். இரண்டாவது நாளாக தற்போது இந்த மாநாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த இரண்டாவது அமர்வில் மாவட்ட ஆட்சியர்கள், வனத்துறை உயர் அலுவலர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் அமர்வு, இரண்டாவது அமர்வு, மூன்றாவது அமர்வு என 3 அமர்வுகளாக பிரிக்கப்பட்டு இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் நடைபெற்ற மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு, அரசினுடைய திட்டங்கள் போன்றவற்றை பற்றி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மாநாடு 2 நாள் மாநாடு நேற்று காலை தொடங்கியது. மாநாட்டை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது இந்த தொடக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பேசும்போது வெளிப்படையான, நேர்மையான, லஞ்ச லாவணமற்ற ஒரு சமூக நீதிக்கான அரசாக இந்த அரசை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள். பல்வேறு அடிப்படை தேவைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரை சட்டத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக முடிவு செய்யலாம். அதாவது சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் சுதந்திரமாக முடிவு செய்யலாம். யார் தலையிடும் இருக்காது. அதே சமயத்தில் யார் தவறு செய்தார்கள் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை தேவை. நிரபராதிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை அந்த கூட்டத்தில் அவர் தெரிவித்திருந்தார். நேற்று தின கூட்டத்தில் அதே போன்று மாவட்ட ஆட்சியர்கள் அனைவரும் ஒவ்வொரு மாதமும் சட்டம் ஒழுங்கு கூட்டத்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு முக்கியமான வழக்கிலும் சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து தவறு செய்தவர்கள் தப்பித்து விடாத வகையில் உடனடியாக தீர்வு கிடைப்பதற்கு சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் நேற்றைய அந்த மாநாட்டில் தொடங்கி வைக்கும் போது முதலமைச்சர் விஜய் உரையாற்றினார். நேற்றைய மாநாடு என்பது மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்ட மாநாடாக அமைந்தது. இந்த நிலையில்தான் பல்வேறு தரப்பிலும் பல்வேறு மாவட்டத்தில் காணப்படக்கூடிய நிலவரங்கள், பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்தும், அதற்கு எந்த வகையில் தீர்வு காணப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் நேற்றைய கூட்டத்தில் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேற்றைய கூட்டத்தில் 2 அமர்வுகள் நடத்தப்பட்டது. அதாவது முதல் அமர்வில் மாவட்ட ஆட்சியர்களும் போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து பங்கேற்றார்கள். 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த அமர்வு நீடித்தது. முதல் அமர்வு 3 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்தது. இந்த அமர்வில் முதலில் சட்டம் ஒழுங்கு தலைப்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பின்னர் பெண்கள் பாதுகாப்பு, சிங்கப்பெண் அதிரடி படையினுடைய செயல்பாடுகள், அதனால் ஏற்பட்டுள்ள தீர்வுகள், போக்சோ வழக்குகளுடைய நிலை, பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இழப்பீடுகளை வழங்குவது, பாலியல் குற்றவாளிகளுடைய தடமறிதல், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றங்கள், பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்கான தன்னார்வலர்கள் போன்ற அமைப்புகளை ஒருங்கிணைப்பது போன்றவை குறித்து நேற்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது முதல் அமர்வில். அதற்கு பிறகு நேற்றைய தினம் பிற்பகல் 2:30 மணி அளவில் 2வது அமர்வு தொடங்கியது. அந்த 2வது அமர்வில் அரசு துறைகளுடைய செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மட்டுமே பங்கேற்றார்கள். முதல் அமர்வில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் போலீஸ் உயரதிகாரிகள் பங்கேற்றார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து எல்லாம் பேசப்பட்டது. 2வது அமர்வில் பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கியது. அந்த கூட்டத்தில் அரசு துறையினுடைய செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள். அனைத்து அரசு துறைகளுடைய பயன்களும் மக்களுக்கு சென்றடைந்துள்ளதா, அது இருக்கக்கூடிய தடங்கல்கள் என்ன என்பது போன்ற அம்சங்கள் குறித்தெல்லாம் நேற்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த அமர்வில் முதலாவதாக வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குவது பற்றிய ஆலோசனைகள் எல்லாம் நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்டது. 2வது அமர்வில் நேற்று தினம் வீட்டுமனை பட்டா வழங்குவது, அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைகிறதா, மக்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கிறது, குறைகள் என்னவாக இருக்கிறது, எப்படி களைய வேண்டும், நிவர்த்தி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தெல்லாம் நேற்று மாவட்ட ஆட்சியர்கள், அரசு துறை செயலர்கள் கலந்து கொண்ட 2வது அமர்வில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்தான் இன்று காலை 9:30 மணி அளவில் 3வது அமர்வு என்பது 2ஆம் நாள் மாநாடு 3வது அமர்வு என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த அமர்வில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை உயர் அலுவலர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் நிறைவில் முதலமைச்சர் விஜய் உரையாற்றுகிறார். அப்போது திறமையாக செயல்பட்ட ஆட்சியர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், போலீஸ் அதிகாரிகளை பாராட்டி பரிசுகளை வழங்குவார் என்றும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைய நாள் கூட்டம் என்பதும் மாநாடு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றது. இதில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு தொடக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் உரையாற்றினார். அதே போன்று முடிவுறும் போதும் முதலமைச்சர் விஜய் உரையாற்ற இருக்கின்றார் என்றும் கூறப்படுகிறது. அதற்கு பிறகுதான் திறமையாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது.